டேய் நான் ஊருக்கு கிளம்புற மாப்ள. எது ஊருக்கு போறியா? டேய் படிக்கிறதுக்கு தானே வந்த, ஊருக்கு போறேன்ற? படிக்க எங்கடா விடுறானுங்க? அந்த ஆளுக்கு முடியாம சாவு கிடக்குறாருன்னா மாசத்துக்கு ஒரு வாடி சாவு கிடக்குறாரு அவரு. அதுக்குன்னு மாசம் கல்யாண பிரஷர் எம்எல்ஏ போடுவானுங்களா? எங்கடா நிம்மதியா இருக்க விடுறானுங்க? சும்மா இவனுங்க பண்ண பிரச்சனையில தேவையில்லாம ஜெனி பொண்ணை வேற இழுத்து விட்டு இப்ப அவ என் மேல வேற கோச்சிட்டு போயிட்டா. எனக்கு ஒரே கில்ட்டியா இருக்கு மாப்ள. என்னால நிஜமா முடியல. ஏதோ நான் ரொம்ப செல்ஃபிஷா எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கு நான் ஊருக்கு போயிட்டு டைரக்டா அவனுங்கிட்ட ஆமாண்டா நான் யாரையும் லவ் பண்ணல, நிம்மதியா படிக்க விடுங்க, முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துடுறேன். நீ ஏன்டா அப்பெல்லாம் நினைக்கிற? ஆனா உன்னால தனியெல்லாம் போய் எல்லாத்தையும் சமாளிக்க முடியாதுடா. என்ன பண்ணுவானுங்க? அதுலடா இப்பதான் சித்தப்பா வந்திருக்காருல, அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத. அந்த ஆள் தான் இருக்கிறதுலே இப்ப எல்லா பிரச்சனையும் காரணம் அவன் தான். இருக்கிற எல்லா விஷயத்தையும் 1க்கு 10 போய் சொல்லி வச்சிருக்கான் அவன். அவனை பார்த்தாலே கடுப்பாகுது. டேய் 10 நாள்ல கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்கடா.